கமருதீன் வந்து லவ் பண்ண போறா, அவனை யூஸ் பண்ண போறா, தனக்கு சாதகமா பயன்படுத்த போறான்றத கமருதீனை லவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பாரு வந்து என்கிட்ட கன்வே பண்ணிட்டான். பார்க்கவே இது ஒன்று தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்குது, அதனால் இதை வச்சு யூஸ் பண்ணலான்னு நினச்சான். ஏதாவது சண்டைனா தலைவன் எல்லா இடத்துலையும் கை வாங்குற மாதிரி நமக்காக வந்து கை வாங்குவான்றதை முன்கூட்டி பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதைத்தான் பண்ணேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நான் வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கே அது ஒரு தர்ம சங்கடமாக தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் உருண்டு கிடக்குங்க, அது வேற. நடுவில் அரோரா படுத்திருக்காங்க, இங்கே துஷார் படுத்திருப்பான். ஃபஸ்ட்டு கமருதீன் தான் படுத்திருப்பான் பெட்ஷீட்டில் பூந்து. இப்படி இதை பார்த்த துஷார் வந்து பொசசிவ் ஆகி அவனும் எரிஞ்சு போய் ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உள்ளே போனால் 20 கண்டஸ்டன்ட் வேஸ்ட். ஆதிரைக்காக நான் போய் அங்கே போய் இது பண்ணேன். இல்லைன்னா அந்த பொண்ணு நடனம் வெளியே வந்து இவ்வளோ பேசி வச்சுருக்கு. ஒரு மாதமும் வேஸ்ட்டுங்க ஷோ. எவிக்ஷன் வந்து ஓட்டிங்னால நான் வெளியே வந்திருப்பேன்றது. ஆனால் நீங்கள் உள்ளே போன உடனே வந்து வந்த கமெண்ட்ஸ் இவனை ஏன்டா உள்ள விட்டு, இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது உள்ளே போகிறதுக்கு? இதை கேட்குறதுக்கு என்னோட அத்தனை வருஷ நாட்டுப்புற கலையோட உழைப்புக்காக கூட என்னை உள்ளே விட்டுருக்கலாம் இல்லையா? நான் உள்ளே போயிருக்கேன் அப்படின்னா நான் அது என்னோட டேலண்ட்டை வச்சு தான். நான் உள்ளே போகும்போது நான் அகோரி கலையரசுன்னு சொல்லிட்டு போல உள்ளே போயிட்டு தந்திரமாக எலிமினேட் ஆகுற பட்சத்தில் அங்கே ஒரு எனக்கு காரணம் வேணுன்றதுக்காக பீப் கலை போட்டிருக்காங்க, ஓகேங்களா? பட் உள்ளே நடந்தது என்ன அப்படின்னா, சிவாகரனா வந்து சம்பந்தமேலாம் பேசிகிட்டு இருப்பார். குழுவோட ஒரு விளையாட்டில் போயிட்டு நான் அதை பண்ணிவிட்டு தோத்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த குழுவுமே அதில் பாதிக்கப்படுறாங்க. அது தெரியாமல் ஒரு தாட்டு பொண்ணு பேசிட்டு, உனக்காக போன வாரம் நான் கடவுள்கிட்ட கும்பிட்டேன், நீ எதுவும் தேரக்கூடாது, அப்படி இப்படி நீயும் குரு பீசத்தில் சேர்ந்துட்டேன்னு கத்திட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தடவை அகோரா கிட்ட கத்த அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். இது அகோரா கிட்ட பர்சனலாக காதை சொல்லியிருப்பேன். இதுக்கு எப்படி கெட்ட வார்த்தை பேசுறது அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தானே அவங்க. ஆல்ரெடி நான் 2 வருஷம் அகோரியை சுற்றி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்சிருக்கிறேன். உள்ள நான் போய் நான் கரெக்டான மனநிலையில் இருப்பேனான்றது எனக்கே தெரியாது. அப்போ ஏதோ நடக்கும்போது நான் இப்படி தான் பேசுவேன். நான் முத்தன்ப்பா, என் வாயிலலாம் வராதுப்பா, என் வாயில நல்ல வார்த்தையாக தான் வரும்னு அப்படின்னு அடிச்சிருந்தா தான் தவறு. அங்கே உள்ள இருக்கவங்க யாரும். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட கலைப்ரோ இருக்காங்க. அந்த ஓப்பனிங் ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இனிமேல் பிக் பாஸ் கலையரசனாக தான் நான் தெரியணும் வெளியில் அப்படின்ட்டு. மாறி இருக்கா இல்லை என்ன நினைக்கிறேன்? சேஞ்ச் ஆகிருக்கு சிஸ்டர். நான் இப்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. சில பேருக்கு காண்டு பிடிச்சதுங்க ஏதாவது இந்த கமெண்ட்ஸில் வந்துட்டு பிக் பாஸ் கலைக்கு பதில் பீப் கலை அந்த மாதிரி போடுறதாகட்டும், இல்லை முன்னே வந்து நாங்கள் அகோரியாக தான் பார்ப்போம், அதெல்லாம் வேணும்னுக்கே பண்ணுறது இல்லையா? பட் நான் இப்போது வந்து வெளியே இந்த 3 days ஆச்சு. இந்த 3 days நான் வெளியே அவுட்டிங்கில் நான் போனாலும் நான் பைக்கில் தான் போகிறேன், காரில் போகிறதில்ல, பைக்கில் தான் போவேன். நான் மாஸ்கே போட்டிருந்தாலும் பிக் பாஸ் கலையனா அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. ஒருவேளை மக்கள் இதை ஏற்றுக்காமல் இருந்திருந்தாலும் என் பொண்ணு வந்து என்னை வந்து பிக் பாஸ் கலைன்னு தான் என்னை கூப்பிடுறா. ஸோ அது எனக்கு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை அதான் இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் சொன்னீங்க, உள்ளே போயிருந்தீங்க. பர்சனலி யூ ஆர் ஹாப்பி பிகாஸ் உங்களுக்கான ஒரு சேஞ்ச்க்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கும்போது. ஆனால் நீங்கள் உள்ளே போன உடனே வந்து வந்த கமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. இவனை ஏன்டா உள்ள விட்டு, இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது உள்ளே போகிறதுக்கு, இவங்களெல்லாம் ஏன் உள்ளே விட்டீங்க, ஏன் தப்பு பண்ணுறவங்களெல்லாம் உள்ளே விட்டீங்கன்னு என்னென்னமோ லிஸ்ட்டு போய்கிட்டே இருந்தது. நான் அதை நீங்கள் கேட்குறது கரெக்டான ஒரு கொஸ்டின்ஸு. இதுக்கு கமெண்ட்ஸ் இதை கேட்குறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது இதை கேட்க? ஏன்னா என்னோட டேலண்ட் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு தெரியும். ஒரு ஆள் வந்து அப்படியே நல்லவனாக இருக்குன்னா அப்படி உத்தமனாகவே வந்து இருக்க மாட்டான். தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே இல்லை. தன்னோட தப்பை திருத்திக்கிறவங்களும் இருக்காங்க, பண்ணிட்டு இது ஏன்டா பண்ணோம் அப்படின்னு திருத்துறவங்களும் இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவனை வெட்டி போடுறதோ குத்தி போடுறதோ, அவனை பற்றி இது பண்ணுறதோ, அவனுக்கு திறமையே இல்லாதவன் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஏன் ஒருவேளை என்னோட அத்தனை வருஷ நாட்டுப்புற கலையோட உழைப்புக்காக கூட என்னை உள்ளே விட்டுருக்கலாம் இல்லையா? அவங்க டிசைட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம என்ன மக்களாகட்டும், நானாகட்டும், போர்டு மெம்பர்ஸ் ஆகட்டும், அவங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நான் உள்ளே போயிருக்கேன் அப்படின்னா நான் அது என்னோட டேலண்ட்டை வச்சு தான். நான் உள்ளே போகும்போது நான் அகோரி கலையரசுன்னு சொல்லிட்டு போல என்ன
நாட்டுப்புற கலை டாக்டர் கலையரசனா தாங்க நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் உள்ளே போயிட்டு மந்திர தந்திரமாக உள்ளே போட்டுட்டு இருந்தேன். நான் பறை கிளாஸ் எடுத்தேன், ஒயிலாட்டம் எடுத்தேன், கரகாட்டம் சொல்லி கொடுத்தேன், இதைத்தான் பண்ணிட்டு வந்தேனே தவிர அங்கே போயிட்டு ஜூம் மந்திரக்காலையோ முடி உலறதுக்கு மந்திரமோ சேதுபதி என்ன கேட்ட மாதிரி சேதுபதி என்ன கேட்டிருந்தாரு வேற சேதுபதி என்ன கேட்ட மாதிரி நான் அந்த விஷயத்த பண்ணல. அப்படி இருந்து இடையில ஃபன் பண்ணுவார். புரியுது. என்ன கலை ஒரு என்னடா இந்த வாரம் கலை ஆளை காணோம் அண்ணே ஹாரி பாட்டரோட பெட்ஷீட் எடுத்து போத்தி உட்காந்துட்டேனே அது மாய போர்வனே ஓ அதே மறந்துட்டியா நீ அதுக்கு ஒரு மந்திரத்தை போட்டியா அந்த மாதிரி அது நார்மல் ஃபன்னாக இருக்கும். பட் அகோரின்றதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருந்தது. கண்டிப்பா. கமெண்ட்ஸ் பத்தி பேசும்போது அஃப்கோர்ஸ் இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த பீப் கலை அது வந்து கடைசியா நீங்க எலிமினேட் ஆகும்போதும் கூட அது வந்து எலிமினேட் ஆகுற பட்சத்துல அங்க ஒரு எனக்கு காரணம் வேணும்ன்றதுக்காக பீப் கலை போட்டிருக்காங்க ஓகேங்களா. பட் உள்ள நடந்தது என்ன அப்படின்னா அந்த 20 கண்டஸ்டன் உள்ள இருக்க 16 பேருக்குமே தெரியும் கலை என்ன வார்த்தை விட்டாரு அப்படின்னு. நான் வந்து திவாகரனா வந்து சம்பந்தமே எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு இது வந்து இண்டிவிஜுவாலிட்டி கேம் கிடையாது அந்த இடத்துல. அது வந்து ஒரு குழுவா ஜெயிக்கணும். எங்களோட அடையாளங்கள் பறிக்கப்பட்டிருக்கும் போது குழுவா ஜெயிச்சா தான் நாங்க இது பண்ண முடியும். இப்போ என்னால முடியிற கேமை தான் நான் ஆட முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து நான் ஜஸ்ட் ட்ரை அப்படிங்கிறதுக்காக உள்ள இது குழுவோட ஒரு விளையாட்டுல போயிட்டு நான் அதை பண்ணிவிட்டு தோத்துட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த குழுவுமே அதில் பாதிக்கப்படுறாங்க. அது தெரியாமல் ஒரு தாட்டு புண்ணு பேசிட்டு உனக்காக போன வாரம் நான் கடவுள்கிட்ட கும்பிட்டேன் நீ தேரக்கூடாது அப்படி இப்படி நீயும் குரு பிசத்தில் சேர்ந்துட்டேன்னு கத்திட்டு இருக்கும்போது எனக்கு தேவை பேசாதனேன்னு நான். ஸோ இது வெளியே இந்த மாதிரி இதாயிருக்குன்னு எனக்கு தெரியல. தென் ஒரு தடவை அகோரா கிட்ட கத்த அப்படின்னு சொல்லியிருப்பேன் நான். இது அகோரா கிட்ட பர்சனலா காதை சொல்லியிருப்பேன். இதுக்கு எப்படி பீப் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது அவளுக்கே கேட்காது, அவளுக்கே புரியாது. ஆனா நான் ஒரு பேட் வேர்டு பேசுறேன் அப்படின்றது அவளுக்கு தெரியும். இதுக்கு பீடு ஏன்னா அந்த லாஸ்ட் இதுக்கு நான் போறேன் அப்படின்னா எனக்கு என்னை பத்தி ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. இல்ல ஆனா ஜென்ரலாவே சேது அண்ணா சொல்லுவாரு ஏதான ஒரு பிரச்சனை இருந்தா எதனால நான் இதை பண்ணேன் அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு மாதிரி தான். ஏன்னா இப்போ எதுவா இருந்தாலும் கமருதனும் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அந்த தப்பை நீங்க பண்ணிருக்க கூடாதுதான் நாங்க மேஜரா சொல்ல வரோம். சாரி கேட்க கூடாதுன்னு சுத்தி வளைச்சு வந்துட்டே பேசவும் கூடாது அப்படி. சோ அப்போ வந்து நீங்க அந்த கெட்ட வார்த்தை பேசுறதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தானே அவங்க. அது வந்து நமக்கு ஹீட் ஆஃப் த மொமெண்ட் தானே நம்ம. ஏன்னா அதுவே ஒரு மைண்ட் கேம் தான். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு அடுத்த ஒரு நாளை கடக்கிறது ஒரு யுகம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். அப்ப எப்படி இருப்போம்னு நமக்கே தெரியாது. ஆல்ரெடி நான் 2 வருஷம் அகோரியை சுத்தி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி சுத்திட்டு தெரிஞ்சிருக்கிறேன். 2வது ஒரு வருஷம் ஒய்ஃப் இல்லை எதுவுமே இல்லாம அப்பா இது நிறைய பிரச்சனைகளை போட்டு அந்த மனநிலையில இருந்து வந்திருக்கேன். ஜாயின் பண்ணி 1 மந்த் தான் ஆகுது. உள்ள பிக் பாஸ் போறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஜாயின் ஆகிறோம். அதுலயும் பாதி நாள் ஷூட்லயே தான் இருப்பேன். எப்ப பார்த்தாலும் மூவி ஷூட்ல தான் இருப்பேன். பசங்க திருப்பி அப்பா போயிடுவாருன்னு பயத்துல திருப்பி ஃபோன் அடிச்சு கூப்பிட்றதுனாலதான் மிட் நைட்ல கூட நான் ஓடிடுவேன். போயிட்டு திருப்பி அகைன் 4 மணிக்கோ 5 மணிக்கோ நான் ஏன்னா 7 மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல அகைன் நம்ம இருக்கணும். அதனால இங்க இருந்து எனக்கு அப்பார்ட்மெண்ட் தனியா தான் இருந்துச்சு இங்க வலசவகம். இப்ப நான் இங்கதான் இருப்பேன். நான் வீட்டுக்கும் போவேன் இங்கேயும் போவேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஷூட்டிங்ல கொடுத்த ஹவுஸ். ஒரு ப்ரொடியூசர் வந்து மொத்தமா எல்லா படத்துக்கும் என்னோட மேனேஜர் மாதிரி என்ன டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரிங்கிறதுனால நான் 2யுமே மேனேஜ். அப்போ அப்படிங்கும்போது எனக்கு உள்ள நான் போய் நான் கரெக்டான மனநிலையில இருப்பேனான்றது எனக்கே தெரியாது. புரியுது. அப்போ ஏதோ நடக்கும்போது நான் இப்படிதான் பேசுவேன். நான் வந்து பொய்யா நடிக்கலையே. இல்லை நான் முத்தன்னுப்பா என் வாயிலெல்லாம் வராதுப்பா, என் வாயில நல்ல வார்த்தையாக தான் வரும்னு அப்படின்னு நடிச்சிருந்தாதான் தவறு. என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா ஏன் அங்கே உள்ள இருக்கவங்க யாரும் பேச மாட்டாங்களா? எங்க இது நேஷனல் டெலிவிஷன் தாங்க. நான் யாருன்னு அறிஞ்சுக்கிறதுக்காக தானங்க உள்ளே போயிருக்காங்க. நான் யாருன்றத மக்கள் காட்டுறதுக்காக தானங்க உள்ளே போயிருக்காங்க. புரியுது. சரி அதை சொல்றாங்க. அவர் சொல்லும் பொழுது ஓகே அதை திருத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். திருத்தாதது என் விருப்பம். ஆனா திருத்ததுக்கு நான் முயற்சி மாத்திக்கிறேன்ற நான் மாத்திக்கிறேன். ஓகே வந்துருச்சா, ஓகே ஐ வில் சேஞ்ச். ஓகே. இப்போ அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னோடனே எனக்கு இது கேட்கணும்னு இருந்தது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அன்னைக்கு அந்த எபிசோட்லேயே வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஏன் கத்துறீங்க, எதுக்கு கத்துறீங்க, கத்துறது மட்டும்தான் இருக்கு. அண்ட் எந்த ப்ரோமோவா இருந்தாலும் போன 20 கண்டஸ்டன்ட்மே வேஸ்ட். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. சீரியஸா கண்டிப்பா போர்ட் மெம்பர்ஸ் டீம்ஸ் வந்து பயங்கர ஒரு ஹோப்ல தான் எங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா நானுமே கூட இன்டர்வியூல எல்லாம் செலக்ட் ஆகிறதா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தேன். பட் உள்ள இந்த என்ன இருந்தாலும் நான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நான் அப்படி இருந்து சில டாஸ்க்ல எல்லாம் வின் பண்ணேன், கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுவேன், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன், என்னோட நாட்டுப்புற கலையும் பண்ணுவேன். எனக்கு உள்ள பர்சனலாக நிறைய இஷ்யூ இருந்துச்சு. ஓகே சரிங்களா. எனக்கு அந்த வீட்டுனாலையோ
கண்டஸ்டன்ட்னாலயோ எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. நான் முதல் வாரத்துல இருந்தே கேமரால வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்னை வெளியே அனுப்பிடுங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிரும். உங்களால ஹேண்டில் பண்ண முடியலனால. ஓகே. ஏன்னா மென்டலி அந்த புரியுது. பிசிக்கலி 2 விஷயம். அதுல போக நாள் கடக்க எனக்கு வேற மாதிரி ரொம்ப மோசமான உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சேன். ஓகே. ஸோ அதெல்லாம் வச்சுதான் ஓகே இது வந்து எனக்கு எவிக்ஷன் வந்து ஓட்டிங்னால நான் வெளியே வந்திருப்பேன்றது எனக்கு தெரியாது. புரியுது. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இதனாலதான். ஏன்னா இதுக்கு மேல முடியாது. பட் லாஸ்ட் வீக் வந்து ஓகே பெரியா சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் சொல்றாரு, இந்த அன்பு கூட்டம் மாமா மச்சான்லாம் இது பண்ணாதீங்கன்னு பிக் பாஸ் சொல்றாரு. ஸோ அப்பதான் எனக்கு புரியுது கேமோட ஸ்ட்ராட்டஜி நம்ம இப்படிதான் விளையாடணுமோ அப்படின்னு. அன்னைக்கு நான் விளையாட நினைக்கலாம்னு நினைக்கும் போது எவிக்ஷன். நான் இதெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அழுது புலம்புனேன்னா இனி ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுத்து பாருங்கன்றது அந்த கேமரால போய் சொல்லாம விட்டுட்டேன். நான் பிரிஸ்கா ரெடி ஆயிட்டேன். ஆனா இதை போய் நான் சொல்லியிருக்கேன் மனசுல. எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் கேரன்ல உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். இத்தனை நாள் அதெல்லாம் போய் சொன்னா நம்ம இதை சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் நாமினேஷன் அப்ப தயவு செஞ்சு என்னை சேவ் பண்ணாதீங்க, ஒருவேளை மக்கள் என்னை சேவ் பண்ணிடுவாங்க, வெளியில அனுப்பிடுங்கன்ற மாதிரியா. சேவ் பண்ணிருங்க, யாராவது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆதிரைக்காக நான் போய் அங்க போய் இது பண்ணேன். இந்த நாள் அந்த பொண்ணு நடனம் வெளியே வந்து இவ்வளவு பேசி வச்சிருக்கு சம்மந்தமே இல்லாம. நான் போய் கேட்டேன் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள உள்ள வச்சுட்டு என்ன அனுப்புங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து உள்ள என்ட்ரி ஆயிட்டாலே போதும். புரியுது இருந்துச்சு. அதுதான் அது டே 1ல இருந்தே வந்து ஓகே எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் வந்து ஓகே சில ஆன் அண்ட் ஆஃப்ன்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது. யாருக்குமே இன்னும் இந்த கேம்னா இது பிக் பாஸ் என்னன்னே தெரியாம. ஏன்னா 30 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ ஜெனரலாவே மாசமும் வேஸ்ட்டுங்க ஷோ. ஏன் அப்படின்னா இப்போ நாங்க ஷோ வெளியில பாக்குறோம், மற்ற சீசன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாசம் எண்டில் வந்து எங்களால கணிக்க முடியும் ஓகே இவங்க தான் ஃபைனலிஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ யாரையுமே கணிக்க முடியல, சண்டை மட்டும் தான் போடுறாங்க. டே 1லேருந்து டே ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ எல்லாருமே பார்ப்பாங்க. அது 9 மணிக்கு ஒரு ப்ரோமோனா அப்போதுலேருந்து சண்டை மட்டும் தான் இருக்குன்னோட வேற எதுவுமே இருக்காது. அது 30 நாளும் பார்வதி உள்ள இருப்பாளா? ஆமா, அவங்கள வேற ப்ரோமோவை தீன்ட்டு தான் பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவலி நான் கேட்கணும்னு இருந்தது. சண்டைகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு சண்டைன்னு இருந்தாலும் எல்லா சண்டையிலுமே பார்வதி இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க அதுதாங்க பாருவோட வேலையே அதுதான். காரணம் என்னன்னா பாரு ஒரு ஹோஸ்ட். ஸோ கான்ட்ரவர்சியில் ட்ரெண்டான ஒரு பொண்ணு ஓகேங்களா. நான் பார்த்தது அப்போ இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பாரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஹோஸ்ட் அப்படிங்கும்போது அவள் வெளியே இருந்தாலும் கத்தின்னு தான் இருப்பா, உள்ள இருந்தாலும் கத்தின்னு தான் இருப்பா. அவன் வந்து பொய்யா நடிக்கதான் இல்லை. வெளியே இருந்தாலும் அதோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும், உள்ள இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அதுக்கு தேவை கத்தினே இருக்கணும், நோண்டணும், நொங்க எடுக்கணும், அவங்ககிட்ட கேட்கணும். இவன் மட்டும் தான் புதுசா இவ பேசுறதா. இப்போ ரீசெண்டா அவங்க மேல இன்னொரு குற்றச்சாட்டு மாதிரி வந்திருக்காங்க. என்னன்னா ஒரு மாதிரி டபுள் கேம் ஆடுறாங்க அப்படின்ட்டு. இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு பேசுறது. ஏன்னா வந்து ரொம்ப டெலிகேட்டான டாபிக் லவ் அப்படின்ற ஒரு விஷயத்துல. ஏன்னா எல்லாருமே ஜோடியா சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ் அன் லைக் துஷார், அரோரா, அதுக்கப்புறமா எஃப்ஜே ஆதிரை, அதுக்கப்புறமா கமருதீன் அண்ட் பாரு ஜோடியா சுத்திட்டு இருக்கும்போது கமருதீன் மேல நிறைய அலிகேஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. அண்ட் அவங்க ரொம்ப கான்டென்ட்டாலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கூட வந்துட்டு இருந்தது. கமருதீன் வந்து லவ் பண்ண போறா, அவனை யூஸ் பண்ண போறா, தனக்கு சாதகமா பயன்படுத்த போறான்றத கமருதீனை லவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பாரு வந்து என்கிட்ட கன்வே பண்ணிட்டான். எனக்கு பாரு வந்து என்னோட பெஸ்ட் இல்லையா, உள்ள பெஸ்ட் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோனுங்கிறனால என்கிட்ட கன்வே பண்ணிட்டேன். பார்க்கவே இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா நல்லா இருக்குது, அதனால இதை வச்சு யூஸ் பண்ணலான் இருக்கேன் மச்சான். ஏதாவது சண்டைனா தலைவன் எல்லா இடத்துலையும் கை வாங்குற மாதிரி நமக்காக உள்ள வந்து கை வாங்குவான்றதை முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டான் என்கிட்ட. ஸோ அதைத்தான் பண்ணேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அடிப்பாவி பயன்படுத்துகிறேன் தாண்டி சொன்னேன். ஆனால் அதுக்காக இப்படி 18+ கண்டென்ட் இதெல்லாம் இவ்வளோ பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. நான் வெளியே வந்து பார்க்கும்போது எனக்கே அது ஒரு தர்ம சங்கடமாக தான் இருந்துச்சு. ஏன்னா உள்ள நானும் அதை பார்க்கவே இல்லை அப்படி ஒரு விஷயத்த. 2 பேரும் இங்கே உருண்டு கிடக்குங்க, அது வேற. அது இப்போ நடுவில் அரோரா படுத்திருக்காங்க, இங்கே துஷார் படுத்திருப்பான். ஃபர்ஸ்ட் கமருதீன் தான் படுத்திருப்பான் பெட்ஷீட்டுக்குள்ளே பூந்து. இப்படி இதை பார்த்த துஷார் வந்து பொசசிவ் ஆகி அவனும் எழுந்து போய் இந்த பக்கம் பூந்து படுப்பான். ஐயோ கடவுளே. இல்ல அதுதான் இப்போ என்னன்னா இப்போ கமருதீன் மேலேயும் வந்து நிறைய பேர் குற்றச்சாட்டு. ஏன்னா இப்போ பாரு ஃபுல்லாவே ஒரு மாதிரி அகெயின்ஸ்டா மாறிட்டாங்க. கமருதீன் என் மேலே எதுவும் தப்பு இல்லை, கமருதீன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டா போகும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அப்படி அதை ஏத்துக்க முடியாது. காரணம் என்னன்னா பாரு மேலேயும் தப்பு இருக்கு. புரியுது. அதான் இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த இவங்களை நான் யூஸ் ஐ திங்க் அதை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.
Meriba Paneer Soda. I trust Meriba.